रेडियो सिटी पॉडकास्ट। रेडियो सिटी पॉडकास्ट। ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வெவ்வேறு விதமான ஆற்றல்கள் பொதிஞ்சு கிடக்கு. அவனுடைய ஆழ் மனசுக்குள்ள முக்கியமா 4 அதிசயமான சக்திகள் அடங்கியிருக்குன்னு மனோதத்துவ நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல எல்லோருக்கும் தெரிஞ்சது டெலிபதி மட்டும்தான். இதோட சேர்த்து தொலைவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இங்கிருந்தே பார்க்கக்கூடிய திறமை. மகாபாரதத்துல நடந்த குருஷேத்திர போற மன்னனுக்கு ஹஸ்தினாபுரத்துல இருக்கிற அரண்மனையில இருந்தே காட்சிகளை விவரிச்ச சஞ்சயன் கிட்ட இருந்த அதே சக்தி. எதிர்காலத்துல நடக்க போற நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே சொல்லக்கூடிய திறமை. நாஸ்டடாம் போன்றவர்களால இது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. பொருட்களை தொடாமலேயே தன்னுடைய பார்வையோட சக்தியினாலேயே நகர்த்துறது. இந்த சக்தி உலகத்துல நிறைய பேருக்கு இருக்கு. இதுக்கு சைக்கோகினசிஸ்னு சொல்றாங்க. இந்த 4 சக்திகளையும் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிறதுக்கு உலகம் முழுவதுமே முயற்சிகள் நடந்துட்டே இருக்கு. இந்த சக்திகள் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாலும் இது எதுவுமே விஞ்ஞானிகள் கையில சிக்காம கண்ணாமூச்சி ஆடிட்டு தான் இருக்கு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு பொருளை வச்ச கண்ணு வாங்காம பார்த்து அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றது. இதுக்கு சைக்கோமெட்ரின்னு பேரு. ஸ்காட்லாந்து போலீசார் சில நேரங்கள்ல கொலைகாரர்களை கண்டுபிடிக்க முடியாத டஃப்பான கேசஸ்க்கு இந்த மாதிரி திறமை இருக்கக்கூடிய மனுஷங்களை அன்அஃபீஷியலா தன்னோட கூட்டிட்டு போறது வழக்கம். மொத்தத்துல ஆழ் மனம் அப்படிங்கிறது ஆழ் கடலை போல பல ஆச்சரியங்களை தனக்குள்ள வச்சிருக்குங்கிறத மூளை மருத்துவ நிபுணர்களும் மனோதத்துவ மேதைகளும் ஒத்துக்கிட்டாங்க. பட் இதை நிரூபிக்கிறதுல தான் கருத்து வேறுபாடு. மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் உடல் அளவுல தான் வித்தியாசம். ஆழ் மனசு எடுத்து பாக்குறப்ப ரெண்டுக்குமான சக்தி ரொம்பவே அதிகம். அப்படி நிரூபிக்கப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய மர்மதேசம் பக்கங்கள்ல நீங்க கேட்க போறீங்க. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். லண்டன்ல வசிக்கக்கூடிய மனோதத்துவ ஆராய்ச்சி நிபுணர் டாக்டர் ராபர்ட் மாரிஸ் எலிகளை வச்சு ஆச்சரியமான ஒரு சோதனையை பண்ணி காமிச்சாரு. ஒரு கூண்டுக்குள்ள மொத்தம் 19 எலிகள் விடப்பட்டுச்சு. அதோட முதுகுல 1 2 3ன்னு வரிசையா நம்பர்ஸை எழுதினாங்க. ஒரு நிமிஷம் இடைவெளி விட்டு 2 4 6ன்னு எண்கள் கொண்ட எலிகளை மாரிஸ் கரண்ட் ஷாக் கொடுத்து கொல்ல ஆரம்பிச்சாரு. அதாவது 2 4 6 8 10ன்னு இரட்டைப்படை எண்கள் கொண்ட எலிகள் கொல்லப்படணும். 6வது எலி இறந்த உடனேயே அந்த 8 10 12 எண் கொண்ட எலிகள் அச்சத்துல நடுநடுங்க ஆரம்பிச்சது. நடக்கவே முடியாம துவண்டு போச்சான். ஆனா அதே நேரத்துல இந்த 1 3 5 7 இந்த வரிசையில இருந்த எலிகள் சர்வசாதாரணமா பயமே இல்லாம ஜாலியா சுத்தி வந்துட்டு இருந்தது. வருஷப்படி மாரிஸ் எங்களை இப்ப கொல்ல மாட்டார்னு அந்த எலிகளுக்கு ஏதோ புரிஞ்சிருந்திருக்கணும். 4ஆம் நம்பர் செத்துடுச்சு, அடுத்து 6ஆம் நம்பர் நான் தாங்கிற அந்த மேத்தமெட்டிக்ஸ் லாஜிக்கும் எலிகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை தானே. ஆனா டாக்டர் மாரிஸ் மனசுக்குள்ள எடுத்திருந்த அந்த முடிவு சம்பந்தப்பட்ட எலிகளுக்கு ஏதோ உள்ளுணர்வு மூலமா புரிஞ்சுக்க முடிஞ்சிருந்திருக்கணும். இந்த சோதனைய பல விஞ்ஞானிகளுக்கு போட்டு காண்பிச்சப்ப பலரால விளக்கம் சொல்லவே முடியல. அந்த காலத்துல மன்னர்கள் முனிவர்களை பக்கத்திலேயே வச்சிருந்ததற்கான காரணம் அவங்களுடைய ஞான திருஷ்டி தான். இன்னைக்கும் நம்ம நாட்டுல இந்த சக்தி இருக்கிறவங்கள பார்க்க முடியும். எளிமையா சொல்றதுன்னா, வெத்தலையில மை போட்டு பாக்குறவங்கள உங்களுக்கு தெரியுமா? இப்போ உங்க வீட்டுல ஏதாவது தொலைஞ்சு போயிட்டாலோ ஏதோ திருடு போயிட்டாலோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட நம்ம ஆட்கள் நேரா போறது இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட தான். உங்க லைஃப்ல வெத்தலையில மை போட்டு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? பைபிள்ல கூட டெலிபதி குறிச்ச ஒரு நிகழ்வு இருக்கு. சிரியா நாட்டு மன்னர் தன்னுடைய அரசவையில ஒரு நாள் ரொம்ப கோபமா இருந்திருக்கிறாரு. இங்க யார் அந்த துரோகி, யாரு இஸ்ரேல் நாட்டுக்கு விசுவாசமா இருந்து இங்க நடக்கக்கூடிய ரகசியங்களை தெரியப்படுத்துறீங்கன்னு கோபத்தோட கேட்க, ஒரே ஒரு பெரியவர் மட்டும் அந்த கூட்டத்திலிருந்து எழுந்து அமைதியா சொன்னாரா, இங்க இருந்து யாரும் எதுவுமே சொல்றது இல்ல அரசே. இஸ்ரேல் நாட்டுல வசிக்கக்கூடிய ஞானி எலிசாவுக்கு எல்லாமே தெரியுது. இங்க இருந்து நீங்க முணுமுணுத்தா கூட எலிசா
ராஜாவோட காதுகளுக்கு கேட்கும்னு சொன்னதை கேட்டு அந்த மன்னர் வியப்புல ஆழ்ந்து போனாரு. அந்த காலத்துல கிரேக்க மன்னர்கள் டெல்பிங்கிற ஆலயத்துக்கு போய் ஆரூடம் கேட்காம எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க மாட்டாங்க. ஏதென்ஸ் மன்னர் கிரசஸ் மட்டும் அந்த டெல்பி ஆரூடம் பத்தி கொஞ்சம் சந்தேகப்பட்டாரு. ஒரு நாள் விசுவாசமான தூதர் ஒருத்தரை அனுப்பி சரியான நேரத்துல இப்ப மன்னர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு உள்ளிருந்து வந்த பதில் மன்னரை ஆச்சரியத்துல ஆழ்த்துச்சு. மன்னரை சுத்தி சமையல் வாசனை வருது. இந்த நேரத்துல அவர் ஆட்டுக்கறியையும் ஆமை கறியையும் சேர்த்து சமைக்கப்பட்ட ஒரு உணவை ருசி பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறது தான் அந்த குரல். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுவரைக்கும் அரண்மனை சமையல் அறையில இந்த உணவை செஞ்சதே கிடையாது. யாருக்கும் தான் என்ன பண்ண போறோம் தெரியக்கூடாதுன்னு மன்னர் கடைசி நேரத்துல தான் இந்த உணவை சமைக்கிறதுக்கே ஆர்டர் பண்ணிருக்கிறாரு. இந்த செய்தியை கேட்ட உடனே தான் மன்னருக்கு அந்த கோவில் மேல நம்பிக்கையே வந்திருக்கு. அறிவியல்னு கூப்பாடு போடுற கூட்டத்துக்கு நடுவுல நீங்க இருந்தா இந்த கேள்வி உங்களுக்காக தான். எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு செயலை இருக்கிற இடத்துல இருந்து ஒருத்தர் விவரிக்கிறப்ப உங்க மனநிலை எப்படி இருக்கும்? இதற்கான விளக்கம் உங்க அறிவியல்ல சொல்லப்பட்டிருக்கா? இதுவும் மர்மம் தானே. அறிவியலை தாண்டின அகண்ட பிரபஞ்சத்தோட மர்மங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. பயணிக்க நீங்களும் தயாரா இருங்க. அறிவியல்ங்கிற ஒற்றை வார்த்தையை தள்ளி வச்சுட்டு உங்க மன ஆற்றலை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட்.